ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனல்ல ஆல்ரெடி இருக்கிற சோல்ஸுக்கும் இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற புதிய ஆத்மாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பு. நாம இதுவரைக்கும் பார்த்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில இந்த ஆன்மீக பயணத்துல நம்முடைய ட்வின் ஃப்ளேம் பார்ட்னர், அதாவது டிவைன் மேஸ்குலின் மற்றும் டிவைன் ஃபெமினின், இவங்களை பத்தி நாம இந்த சேனல்ல பல விஷயங்களை பேசியிருக்கோம். இந்த ஜெர்னில மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரெண்டு பேருமே சமமா இந்த பாதையில இருக்கிறாங்க, இந்த ஜெர்னில இருக்கிறாங்க. ஈக்குவலி தான் ரெண்டு பேருமே இதுல பயணம் பண்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலி கனெக்ட் ஆகியும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு சோல்ஸ் கிட்ட இருந்துமே நமக்கு ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸும் கூட நிறையவே வந்துகிட்டு இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸையும் பார்க்குறோம். சில நேரங்களில் ஒரு கடினமான சுச்சுவேஷன்ஸ் இந்த வாழ்க்கையில வருது, கடினமான சூழ்நிலைகள் வருது. அதாவது நீங்க இந்த உங்களுடைய ஜர்னியை, இந்த பயணத்தை கம்ப்ளீட்டா நம்புறீங்க, உங்க இன்னர் ஃபீலிங்கையும் நம்புறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் உணர்வையும் நம்புறீங்க. இதெல்லாம் இருக்கதான் செய்து, ஆனாலும் பீயிங் ஹியூமன், ஒரு மனிதரா நம்ம இருக்கும்போது வாழ்க்கையில பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு நடக்குது. நீங்க உங்களையே நம்புறீங்க, ஆனா சில நேரங்கள்ல அந்த நம்பிக்கை தள்ளாட ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்குள்ள எழும் அந்த கேள்விகள் உங்களை நீங்களே ரொம்ப சோகமா, ரொம்ப சேடா, ரொம்ப மன சோர்வோட, டிப்ரெஸ்டாவும் உணர வைக்குது. ஆனா இதுல எதுவுமே தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது. இது எதுவும் தவறு இல்லை. ஏன்னா நீங்க யூனிவர்ஸின் கைடன்சஸ், அந்த பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல், ஏஞ்சல்ஸ் உடைய பிரசன்ஸ், அந்த உங்க கூடவே இருக்கிற அந்த தேவதைகளுடைய அந்த பிரசன்ஸ், இதோட இணைஞ்சு உங்க சோல் எக்ஸிஸ்டன்ஸை மெதுவா புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட, உங்களுடைய ஆன்மா இந்த இருப்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரியாது இல்லையா? அதனால உங்களுக்குள்ள பல கேள்விகள், பல ஆசைகள், பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் உருவாகும். ஏன்னா அந்த விஷயங்கள் நீங்க நினைச்ச நேரத்துல நடக்கல அப்படின்னும் போது, அப்போ உங்க பேஷன்ஸ் என்னாகும், உங்க பொறுமை சற்று சோர்ந்து போக ஆரம்பிக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நான் இந்த சேனல்ல கொடுக்குற இந்த மெசேஜ் பொதுவா எல்லோருக்குமான மெசேஜ் தான். சில சமயம் இன்றைய எனர்ஜி ரீடிங் சில ஸ்பெசிபிக் பீப்புள், குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ண போற இந்த மெசேஜ் இது ஒரு சாதாரண மெசேஜ் இல்லை. இன்னைக்கு இந்த உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பெஷல் எனர்ஜிக்கான இந்த நாள்ல பிரபஞ்சத்துல இருந்து வந்த ஒரு டிவைன் கைடன்ஸை, அந்த தெய்வீக வழிகாட்டுதலை ஸ்கிரீன்ல பார்க்கும் எல்லா சோல்ஸுக்குமே இந்த மெசேஜ் கனெக்ட் ஆகலாம். ஆனா உண்மையிலேயே இந்த மெசேஜ் குறிப்பா டிவைன் ஃபெமினைன் சோல்ஸ் அவங்களுக்காகவே வந்திருக்கு. நம்மள பல பெண்கள் மனதுக்குள்ள அமைதியா வச்சிட்டு இருக்க பல கேள்விகளுக்கு பதில் இதுல இருக்கு. ஏன் இந்த ஜர்னி இப்படி இருக்கு? ஏன் சில நேரங்கள்ல மனசு ரொம்பவே தளருது? ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத், இந்த ஆன்மீக பாதை இவ்வளவு ஆழமா ஃபீல் ஆகுது? அப்படின்ற இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பிரபஞ்சத்திலிருந்து, அந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு டிவைன் மெசேஜா என்னுடைய உள் உணர்வுல இருந்து வந்தது. இது மிகவும் அழகானதும் மிகவும் அர்த்தமுள்ளதுமான மெசேஜ். இந்த கைடன்ஸை இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷல் டிவைன் கைடன்ஸா முழு நம்பிக்கையோட இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். உமன்ஸ் டே அப்படின்னு சொன்னா இது பெண்களுக்கானது, லேடிஸ் அப்படின்னு மட்டுமே இல்லை. நம்ம ஜர்னியை பொறுத்த வரைக்கும் இதுல எனர்ஜிஸ் பத்தி மட்டும்தான் நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபெமினைன் எனர்ஜியை கேரி பண்ணிட்டு இருக்க எல்லா சோல்ஸுக்குமே இது கண்டிப்பா ரெசனேட் ஆகும். அவங்களுக்காகவும் தான் இந்த டிவைன் மெசேஜ். இந்த மெசேஜை நீங்க உங்க மனசார கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டான ஃபெய்த்தோட
இது டிவைன் கிட்ட இருந்து உங்களுக்கு வர கைடன்ஸ் அப்படின்னு நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அதிக அளவிலான பயன் அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது உங்க ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில மட்டும் இல்ல, உங்க இன்னர் ஃபீலிங்ஸ், உங்களுடைய உள் உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ள ரொம்பவே உதவும். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி, இந்த ஆன்மீக பயணத்துக்கான அந்த உள் உணர்வுகளை நீங்க புரிஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது குறிப்பா எல்லா ஃபெமினைன் சோல்ஸுக்குமே, எல்லா டிவைன் ஃபெமினைன் ஆன்மாக்களுக்கும் இந்த மெசேஜ் ஒரு நல்ல மோட்டிவேஷனை தரும், உற்சாகத்தை தரும், இன்ஸ்பிரேஷன் ஊக்கத்தை தரும் மற்றும் உங்க ஜெர்னிக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லான மெசேஜா இது இருக்கும். ரொம்பவே உதவிகரமா இது இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஏன் பல நேரங்கள்ல நம்முடைய டிவைன் ஃபெமினைன்ஸ் சில சமயங்கள்ல ரொம்பவே சேடா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு பல கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் மிகவும் ஹானஸ்டான முறையில உங்களுடைய அந்த ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ஃபெய்த்தோட நம்பிக்கையோடையும் உங்களுடைய பூஜைகளை செய்றீங்க. உங்களுக்கு என்ன நீங்க ரிலிஜியனா இருந்தாலுமே அதோடைய வழிபாடுகளை தவறாம செய்றீங்க. மெடிடேஷன் தியானம் செய்றீங்க. ஆழ்ந்த தியானம், அத ஒரு தவம் அப்படின்னு கூட சொல்லலாம், அதை செய்றீங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்குள்ள பல ஃபீலிங்ஸ் வருது, பல உணர்வுகள் எழுது. சில நேரங்கள்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃபீல் பண்றீங்க, நல்ல ஆற்றல்ல இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க. ஆனா அதே நேரத்துல சில சமயங்கள்ல நீங்க மீண்டும் அந்த சேடான சோகமான அந்த உணர்வை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன் சில கால இடைவெளிகள்ல சில எனர்ஜி போர்ட்டல், அந்த மாதிரி நேரங்கள்ல ஆற்றல் மாற்ற நேரங்கள், அந்த போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகும் அந்த நேரங்கள்ல நீங்க உங்களையே கொஞ்சம் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அவ்வளவு பலகீனமா ஆகுறீங்க? சில நேரங்கள்ல உங்க இமோஷனல் எனர்ஜி, உங்களுடைய உணர்ச்சி ஆற்றல் அது ரொம்பவே குறைஞ்சி நீங்க மீண்டும் லோ வைப்ரேஷனுக்கு, அந்த குறைந்த அதிர்வு ஆற்றல் அந்த நிலைக்கு செல்றது போல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. நீங்க அந்த மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க அப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையே. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் லோவா இருக்கணும்னு ஃபீல் பண்ண விரும்பவே இல்லை. ஆனாலும் இப்படி என்ன நடக்குது? ஏன்னா நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல அச்சீவ்மெண்ட்ஸ, பல ஆன்மீக முன்னேற்றங்களை கூட அடைஞ்சிருப்பீங்க. உங்களுடைய எனர்ஜி அது பேலன்ஸா கூட இருந்திருக்கும். அந்த ஆற்றலின் சமநிலை கூட நீங்க பேலன்ஸா வச்சுட்டு இருப்பீங்க. அதை காப்பாத்த பல முயற்சிகளை செஞ்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த ஃபீலிங்ஸ், இந்த சேட் ஃபீலிங்ஸ் ஆர் இந்த லோ வைப்ரேஷன் அந்த ஃபீலிங்ஸ் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வருது? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இங்க நினைவூட்ட விரும்புறேன். டிவைன் மேஸ்குலின் மற்றும் டிவைன் ஃபெமினைன் இவங்க ரெண்டு பேருமே ட்வின் பார்ட்னர்ஸ் இல்லையா? இந்த இரண்டு ஆற்றல்கள் அது ரெண்டுமே உண்மையிலேயே ஒருபோதும் பிரியவே முடியாது. இந்த உண்மைய நீங்க முதல்ல உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். நீங்க எப்போதாவது உங்க ட்வின் கிட்ட இருந்து செப்பரேட் ஆனது போல, அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தா, அல்லது டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணினால், அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது உங்க மைண்ட்ல நீங்க அந்த டிஸ்டன்ஸை மேனிஃபெஸ்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறதான். உங்களுக்கே தெரியாம அந்த மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த தூரத்தை நீங்களே உங்க எனர்ஜி மூலியமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நாம பல டிவைன் கைடன்ஸ் வீடியோஸ்ல இத பத்தி பேசியிருக்கோம். நீங்க பலருமே இத கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மேஸ்குலின் எனர்ஜி மற்றும் ஃபெமினைன் எனர்ஜி ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்ணாடி அவங்களுக்குள்ள பிரதிபலிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஃபெமினைன் எனர்ஜி மற்றும் மேஸ்குலின் எனர்ஜி இது ரெண்டும் மெதுவா பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது
அதுதான் உண்மையான எனர்ஜி பேலன்ஸ். சரி, அந்த மாற்றம் எப்போ நடக்குது தெரியுமா? நீங்க உண்மையாவே அந்த ஆன்மீக பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த ஆன்மீக பயிற்சியில நீங்க முன்னேறும் போது மெதுவா உங்களுக்கு அந்த கைடன்ஸ், அந்த டிவைன் கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த இறைவனின் வழிகாட்டுதல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் அது கிடைக்கும். அந்த ஆன்மீக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல உங்க கான்சியஸ்னஸ் 3Dல இருந்து 5Dக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 3ஆம் பரிமாணத்திலிருந்து 5ஆம் பரிமாணத்துக்கு அது மாற்றமாக தொடங்கும். அதாவது யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எல்லா திசையிலுமே இருந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்க வாழ்க்கையில பல பாசிட்டிவ் சேஞ்சஸ் அது நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நீங்க வெளி உலகத்துல இருந்து உங்களுடைய கவனத்தை மாத்தி உங்களுக்குள்ள இருக்கும் அந்த செல்ஃப் லைஃப், அந்த உள் வாழ்க்கை, அதாவது அந்த இன்னர் லைட்டை உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களின் உணர்வுகளோடு கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்போதான் நீங்க உணர்வீங்க உங்களுக்குள்ளேயே ஃபெமினைன் எனர்ஜி மற்றும் மாஸ்குலின் எனர்ஜி ரெண்டுமே இருக்கிறத அந்த நேரத்துல தான் நீங்க கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதோட உங்களுடைய அந்த இன்னர் ஒர்க், அதுல ரொம்ப அற்புதமான விஷயத்தையும் நீங்க கவனிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக வேலை நீங்க செய்யும் போது அதுல இருந்து உங்களுக்கு வர அந்த உள் மாற்றத்தை நீங்க ரொம்ப கிளியரா கவனிப்பீங்க. உதாரணமா, நீங்க ஒரு டிவைன் ஃபெமினின் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய அந்த டிஸ்டார்டட் ஃபெமினின் எனர்ஜிக்கு ஹீலிங்கை கொடுத்து அந்த குழப்பமான பெண் ஆற்றலுக்கு ஒரு நல்ல ஹீலிங்கை கொடுத்து அதை உங்களுடைய இன்னர் மாஸ்குலின் எனர்ஜியுடன் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆண் ஆற்றலுடன் சமநிலைப்படுத்த நீங்க ஆரம்பித்தா அப்போ உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஃபெமினைன் மற்றும் மாஸ்குலின் எனர்ஜி ரெண்டுமே உங்க இன்னர் ஒர்க்ல மிகவும் வேகமா அலைனாக ஆரம்பிக்கும். ஒரே சமநிலையில சேர தொடங்கும். அந்த நிலைக்கு நீங்க வந்த பிறகு நீங்க உங்களை முழுவதுமா ஃபெமினைன் அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே நேரத்துல நீங்க முழுவதும் மேஸ்குலின் அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி அது ஒரு கன்ஃபியூசிங்கான ஃபேஸ் தான், ஒரு குழப்பமான நிலை தான். ஆனா அதற்கு பதிலா நீங்க ஒரு பேலன்ஸ்டு சோல் ஸ்டேட்ல சமநிலையில இருக்கிற அந்த ஆன்மாவின் நிலையில உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க மீண்டும் உங்க எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சவுடன், அதை ஒரே அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தவுடன், அந்த 2 ஆற்றல்களையும் ஒற்றுமையான அந்த நிலைக்கு கொண்டு வந்தவுடன் உங்க எனர்ஜி அது தானாவே ஹை வைப்ரேஷன் அந்த நிலைக்கு போயிடும். உயர்ந்த அதிர்வு ஆற்றலுக்கு போகும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா டிவைன் ஃபெமினைன் ஆன்மாக்களும் இதை கண்டிப்பா கவனிக்கணும். இதை நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தோட கேளுங்க. நீங்க உண்மையான டிவைன் ஃபெமினைனா மாறுறது எப்போ தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பெண் தன்மைக்கான குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும் போது. அந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸ் என்னன்னு உங்க எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். நீங்க எல்லோருமே அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது கம்பேஷன், கருணை, லவ், அன்பு, பேஷன்ஸ், பொறுமை, கைண்ட்னஸ், இரக்கம், இன்னர் ஸ்ட்ரென்த், உள் வலிமை. இந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்க உங்க மாஸ்குலின் எனர்ஜி மற்றும் ஃபெமினைன் எனர்ஜி ரெண்டையும் சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு கொண்டு வரீங்க, சரியான சமநிலைக்கு கொண்டு வரீங்க. அந்த நேரத்துல ஒரு மேஜிக்கலான சேஞ்ச், அற்புதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது என்ன தெரியுமா? நீங்க வெளி உலகத்துல இருந்து உங்க டிவைன் மாஸ்குலின் எனர்ஜியையும் கண்டிப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ப்ராசஸ, இந்த செயல்முறைய இப்ப வரைக்கும் புரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க எனர்ஜி பேலன்ஸ்ல இருக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். இப்போ எனக்கு என்னுடைய மாஸ்குலின் பார்ட்னர் கூட எந்த விதமான கனெக்ஷனும் தேவை இல்லை போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா
நான் எனக்குள்ள ரொம்பவே கம்ப்ளீட்டா இருக்கிறேன், ரொம்ப முழுமையா இருக்கிறேன், நான் எனக்குள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கிறேன், நான் எனக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்றேன், அந்த வலிமைய உணர்றேன் இப்படின்னு தோணும். அந்த நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கும் அந்த அனைத்து அழகான குணங்கள், அந்த பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஹை வைப்ரேஷன் எனர்ஜில இருப்பீங்க, உயர்ந்த ஆற்றல் நிலையில நீங்க அப்போ இருப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க யூனிவர்ஸுடன், இந்த பிரபஞ்சத்துடன் இருக்கிற அந்த கனெக்ட், அது ரொம்ப அழகான இணைப்புல இருக்கும். நீங்க நல்ல அழகா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ல நீங்க இருப்பீங்க. மேலும் அந்த நேரத்துல டிவைன் பிளஸிங்ஸ், அந்த தெய்வீக ஆசிர்வாதங்களுடன் உங்க வாழ்க்கை பயணத்தின் அடுத்த லெசன் உங்களுக்கே கண்டிப்பா புரிய ஆரம்பிக்கும். எதுக்காக இப்படிப்பட்ட லெசன்ஸ், பாடங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு புரிய ஆரம்பிக்கும். பல டிவைன் லெசன்ஸ், தெய்வீக பாடங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறது அத்தனையுமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது கூட சேர்ந்து டிவைன் பிளெஸிங்ஸும் உங்களுக்கு இருக்க செய்யதான் செய்யுது. அதோட உங்க ஃபியூச்சர் ஜெர்னி, உங்களுடைய எதிர்கால பயணம் எந்த பாதையில போக போகுது அப்படிங்கிறதும் மெதுவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க எனர்ஜி ஃபீல்டு, அந்த ஆற்றல் வலயத்துல இருந்த அந்த குழப்பமான ஃபாக், அந்த மூடு பனி மாதிரி மறைச்சிட்டு இருந்த அந்த ஃபாக், அது அந்த பனி மெதுவா நீங்க ஆரம்பிக்கும். உங்க எனர்ஜி முழுவதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா நிரம்பி வழியும். நல்ல அதிர்வுகளோட அது கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த நேரத்துல நீங்க உங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஸ்டேபிளா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறத கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப வலிமையா, ரொம்ப நிலையான அமைதியான உணர்வை நீங்க உணர்வீங்க. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கும் அனைத்து பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இவ்வளோ நாளா உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு தெரியாம இருந்திருப்பீங்க, உங்களுடைய குணங்களே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க ஹை வைப்ரேஷன் எனர்ஜில இருக்கிறீங்க இல்லையா, அதனாலயும் யூனிவர்ஸுடன் சரியான கனெக்ஷன்ல நீங்க அந்த டிவைன் யூனியன் ஆகி இருக்கிறீங்க. அதனால இது எல்லாமே உங்களால ஃபீல் பண்ண முடியும். மேலும் பல டிவைன் லெசன்ஸும் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்படி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்போது உங்க ஒர்க் ஃபீல்டுலையும் கூட அந்த ஆற்றல் பரப்பு, அதாவது அந்த எனர்ஜி ஃபீல்டுலையும் கூட நீங்க அந்த 3D லைஃப்ல இருந்து 5D லைஃப்க்கு, 3D எனர்ஜில இருந்து 5D எனர்ஜி கனெக்ஷனை, இது ரெண்டுத்துலயுமே உங்களை முழுமையா சேச்சுரேட்டடா, ரொம்ப முழுமையாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மிகவும் வெல் ஸ்ட்ரென்தன்டா, உள்ளிருந்து ரொம்ப வலிமையா, ரொம்பவே அமைதியாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அப்போ நீங்க 3D to 5D அந்த கான்சியஸ்னஸ்க்கு மாறுறீங்க. ஆனா அதற்கு பிறகு ஒரு விஷயம் நடக்கும். திடீர்னு உங்க மேஸ்குலின், உங்க டிவைன் மேஸ்குலின் உங்ககிட்ட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த கனெக்ஷன் இப்போ 3D பிளேன்ல, உண்மையான இந்த வாழ்க்கை நிலையில இருந்து, இந்த 3D லைஃப்ல இருந்து வருது. அவங்க கனெக்ட் ஆன உடனே நீங்களும் அவங்க கூட கனெக்ட் ஆவீங்க. அப்போ உங்களுடைய அந்த கனெக்டிவிட்டி, ரெண்டு பேருக்குமான அந்த கனெக்டிவிட்டி நடக்கும்போது பல நேரங்கள்ல 5D எனர்ஜில இருந்த நீங்க அந்த 5D எனர்ஜில இருந்து, அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையில இருந்து கொஞ்சம் 3D லைஃப்க்கு, 3D பிளேனுக்கு அந்த ஷிஃப்ட் ஆகும். அதாவது நீங்க உங்களுடைய அந்த ஆன்மீக பயிற்சியில முழுமையா இருக்கும்போது, நீங்க ஒரு மெடிடேஷன்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, ஒரு தவம் பண்றீங்கன்னு வைங்க. அந்த நேரத்துல ரொம்ப சின்சியரா நீங்க இருக்கும்போது, உங்க மெடிடேஷனை நீங்க முடிக்கும் அந்த தருணத்துல நீங்க சடனா கண்களை திறக்கிற மாதிரி ஒரு தருணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க சடனா உங்க கண்களை திறக்கும் அந்த தருணத்துல நீங்க இருந்த அந்த ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்ல இருந்து திடீர்னு உங்க டிவைன் மாஸ்குலின் கனெக்ஷன் காரணமா மீண்டும் 3D பிளேனுக்கு, இந்த உண்மையான வாழ்க்கை நிலைக்கு உங்களை கொண்டு வந்துடுவீங்க. நீங்க அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா 5D to 3D
அந்த கான்சியஸ்னஸ்க்கு வரீங்க. இது கண்டிப்பா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். நீங்க ஒரு விஷயத்த இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இதை நம்ம ஏத்துக்க வேண்டியதா தான் இருக்கு இல்லையா? அதுதான் உண்மை. உங்க 3D பிளேன் அதுல இருந்து நீங்க நெக்ஸ்ட் பிளேன் எனர்ஜியுடன் கனெக்ஷன் ஏற்படும் அந்த நேரத்துல திடீர்னு நீங்க உங்க டிவைன் மாஸ்குலின் வந்த உடனே ஒரு சைல்ட் லைக் பிஹேவியரை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு குழந்தை மாதிரியான சில விஷயங்களை அவங்க கிட்ட நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. இது பொதுவா நடக்கிற விஷயம்தான். முன்னாடி எப்படி நடந்திருப்பீங்களோ அதே மாதிரி ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஏன் தெரியுமா? பல டிவைன் ஃபெமினின் சோல்ஸ் அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே இதை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. சிலர் இப்பதான் அவேக்கனிங் ப்ராசஸ்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருப்பாங்க, அந்த ஆன்மீக விழிப்புல இருப்பாங்க. சிலர் மெதுவா இந்த ஜெர்னிய தொடங்கி இருப்பாங்க. சிலர் ஏற்கனவே ஹைலி அசண்டட் ஸ்டேட்டுக்கே போயிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில தன்னுடைய அந்த 3D to 5D அந்த லெவலுக்கு போக முயற்சி பண்ணி அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் சடனா எல்லோருக்குமே நடக்கும். நீங்க இப்படி உங்க டிவைன் மாஸ்குலின் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு 3D லைஃப்ல இருக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய அந்த 5D எனர்ஜிக்கான லெவல் சடனா 3D லெவலுக்கு மாறும். இது எல்லோருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா நீங்க இத கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நீங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய பெர்மனன்ட் ரீயூனியனுக்கு வர முடியும். அந்த நிரந்தர இணைவுக்கு வர முடியும். ஆனா ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நீங்க உங்க கவுண்டர் பார்ட்ட உங்க ட்வின் ஃப்ளேம, அதாவது இந்த 3D பிளேன்ல நீங்க உங்களுடைய கவுண்டர் பார்ட் டிவைன் மாஸ்குலினை சந்திக்கும் போது அந்த நேரத்துல சில நேரங்களுக்கு உங்க யூனிவர்ஸுடைய அந்த கனெக்ஷன், அந்த பிரபஞ்ச இணைப்பு கொஞ்சம் பிரேக் ஆகுது, துண்டிக்குது. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க அந்த லவ் ஃபீலிங்ல ரொம்ப ஆழமா, மிகவும் ஆழமா அந்த உங்க டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருக்கிற அந்த அன்பு உங்களை கம்ப்ளீட்டா மூழ்கடிச்சிரும். அந்த சந்தோஷத்துல நீங்க சில நேரங்களுக்கு உங்களுடைய அந்த ஆன்மீக பயிற்சிகளை, உங்களுடைய அந்த மெடிடேஷன் தியானத்தை, உங்க டெய்லி ருட்டீனை, தினசரி பழக்கங்கள் எப்படியெல்லாம் நீங்க உங்களை மாத்தி வச்சிருந்தீங்களோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மறந்து போயிடுவீங்க. அந்த நேரத்துல நீங்க இதை மட்டும்தான் நினைப்பீங்க. எப்படி நினைப்பீங்க? கொஞ்ச நேரம் நாங்க சந்தோஷமா பேசிக்கிறோம், கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் நல்லபடியா எங்க நேரத்தை செலவிடணும், அப்படி இப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதற்கு பிறகு என்ன ஆகும்? திடீர்னு உங்க டிவைன் மாஸ்குலின் மீண்டும் தங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போயிடுவாங்க இல்லையா? இதான நடக்கும். அதன் பிறகு நீங்க உங்களை ரொம்பவே டயர்டா, ரொம்ப லோன்லியா, ரொம்ப சோர்வாகவும் தனிமையாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த ப்ராசஸ் இது மீண்டும் மீண்டும் நடக்கும். இதுதான் ஒரு லூப் அப்படின்னு சொல்றோம். இந்த லூப் அடிக்கடி உங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், நான் ஏற்கனவே என்னுடைய எனர்ஜில பேலன்ஸா இருந்தேன், அப்ப இவங்க என் வாழ்க்கையில மீண்டும் வராங்க. ஓகே வராங்க, ஆனா வராங்க, நல்லபடியா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, மறுபடியும் போயிடுறாங்க, என்னை விட்டு விலகி போறாங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இது எதனால நடக்குதுன்னு புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் நீங்க இருப்பீங்க. முதல்ல ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மை டிவைன் ஃபெமினைன்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி, இந்த ஆன்மீக பயணம் அது மிகவும் அழகானதும் மிகவும் மிராக்குலஸ் ஆன பயணமும் கூட, அற்புதமான பயணமும் கூட. இந்த ஜெர்னில டிவைன் ஃபெமினைன் தான் ஒரு மிக முக்கியமான எனர்ஜி. அதாவது அது சிவா சக்தி பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து, இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த எர்த்துக்கு, இந்த பூமிக்கு, அதாவது இந்த 3D வேர்ல்டுக்கு, இந்த உடல்கள் இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஆற்றலை கொண்டு வரும் சேனல், அதோடைய வழி. அதாவது டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி சேனல், ஆற்றல் வழி. அவங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது
அந்த எனர்ஜி அவங்களுடைய டிவைன் மாஸ்குலின் அவங்களுக்கும் போகும். அதனாலதான் நீங்க முழுமையா எனர்ஜி பேலன்ஸ்க்கு வந்துட்டா, அந்த ஆற்றல் சமநிலைக்கு வந்துட்டா, நீங்க உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவரை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அசாதாரணமான ஒரு சக்தி உங்களுக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதன் பிறகு உங்களுக்கு பல சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ், அதிசய ஆன்மீக அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிரும். உங்க இன்ட்யூஷன் பவர் அந்த அளவுக்கு வேலை செய்யும். சில ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் கூட, எதிர்கால நிகழ்வுகள் கூட உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்க முன்னாடியே ஃபீல் பண்ணுவீங்க, உணர முடியும். உங்களால் அதை உணர முடியும். நீங்க எவ்வளவு அதிகமா அவேக்கன் ஆகுறீங்களோ, அந்த ஆன்மீக விழிப்பு உங்களுக்கு எவ்வளவு அதிகமா ஆகுதோ, அவ்வளவு தெளிவா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரை காட்ட ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் அந்த தெளிவான படத்தை உங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல ஏஞ்சல்ஸ் உடைய கைடன்ஸ், அந்த தேவதைகளின் வழி காட்டுதல் மிகவும் தெளிவா இருக்கும். நீங்க கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க சொந்த இன்னர் வாய்ஸா அதுக்குண்டான பதில்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்பேற்பட்ட கேள்விய உங்க மனசுக்குள்ள கேட்டாலும் அது பதில்களா உங்க உள்ளுணர்வு குரலாவே வரும். ஏன்னா அப்போ உங்களுடைய எனர்ஜி அது ரொம்ப ஹை வைப்ரேஷன்ல இருக்கும். ஸோ உண்மையா பார்த்தா இந்த முழு யூனிவர்ஸுமே இன்விசிபிள் கனெக்ஷன்ல தான் ஒர்க்கே ஆகுது. அந்த கனெக்ஷன் என்னன்னா, அது சூப்பர் கான்சியஸ்னஸ், உயர்ந்த பரம்பொருள் விழிப்புடன் கனெக்ட் ஆனது. அந்த கனெக்ஷன்ல நீங்களும் இருக்கிறீங்க. அதுதான் டிவைன் யூனியன் அப்படின்னு சொல்றோம். அதோட ஒரு சில்வர் ஸ்கிரீன் மாதிரியான பவர் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு வெள்ளி திரை அது உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் எல்லாமே அது வெளியில இருந்து வராது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் உணர்வுல இருந்து தான் அது வரும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க தயவு செய்து மை டியர் டிவைன் ஃபெமினைன் சோல்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்யூஷனை, அந்த உள் உணர்வை மட்டுமே நம்புங்க. டிவைன் கிட்ட மட்டுமே நீங்க சரண்டர் பண்ணுங்க. நீங்க எப்பேற்பட்ட கேள்வியை கேட்டாலும் அதுக்குண்டான பதில நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு உள்ளுணர்வா இருந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்க நம்பினாதான் அது எல்லாமே நடக்கும். நீங்க அவுட் சைட்ல எவ்வளவுதான் செலவு பண்ணாலும், எத்தனை விதமான கேள்விகளை மத்தவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அது உங்களுக்கானதா இருக்குமா அப்படின்னு எல்லா நேரமும் சொல்லிட முடியாது. அதனால யூனிவர்ஸ நம்புங்க. யூனிவர்ஸ் கிட்ட மட்டுமே சரண்டர் ஆகுங்க. அண்ட் எல்லா டிவைன் ஃபெமினைன்ஸுக்குமே அவங்களுடைய அந்த கவுண்டர் மேட்ச், அந்த டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி, அவங்கள ரொம்ப அதிகமான லவ், ரெஸ்பெக்ட், வேல்யூ பண்றவங்களா தான் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த டிவைன் மேஸ்குலின் டிவைன் ஃபெமினினுக்கு, தன்னுடைய டிவைன் ஃபெமினினுக்கு அந்த அன்பு, மரியாதை, மதிப்பு இதை அதிகமா கொடுக்கறவங்களா மட்டுமே இருப்பாங்க. அவங்க ஒரு சாதாரண மனிதனா பார்க்கவே மாட்டாங்க, ஒரு சாதாரண மனுஷியா பார்க்க மாட்டாங்க. டிவைன் மாஸ்குலினுக்கு தன்னுடைய டிவைன் ஃபெமினைன் ஒரு ப்ரீஷியஸ் டைமண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. தன்னுடைய டிவைன் ஃபெமினைனை அவங்க ரொம்ப மிக விலை உயர்ந்த அந்த வைரமா தான் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு ரியல் டைமண்டை எப்படி ரொம்ப சேஃபான இடத்துல, ரொம்ப செக்யூரா மறைச்சி வச்சு காப்பாத்துவாங்களோ, ரொம்ப பாதுகாப்பா, உறுதியான பாதுகாப்பை கொடுத்து காப்பாத்துவாங்களோ, அதே மாதிரிதான் டிவைன் மாஸ்குலின் தன்னுடைய டிவைன் ஃபெமினைன் எனர்ஜியை ட்ரீட் பண்ணுவாங்க. சில நேரம் அந்த மேஸ்குலின் எனர்ஜிக்கே கூட தெரியாது ஏன் அவங்க திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல வராங்க அப்படின்னு. அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, நான் ஏன் திரும்ப திரும்ப இவங்க லைஃப்குள்ள போறேன் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கே அந்த ரீசன் கிளியரா தெரியாது, கிளியராகவே இருக்காது. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த கனெக்ஷன் இந்த எர்த்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பர்பஸ்க்காக உருவாகி இருக்கு, முக்கியமான நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதனால தான் நிறைய பேர் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அவங்க திரும்பி என் லைஃப்ல வராங்க, போறாங்க, மறுபடியும் வராங்க அப்படின்னு. இந்த கேள்வி கேட்குறவங்களுடைய அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே ஒரு ஹிடன் ஃபீலிங் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள அவங்களோட அந்த இக்னோர்
அதுவும் இருக்கும், அவங்களுடைய காயமும் இருக்கும், அவங்களுடைய அந்த கோபமும் கூட வெளியில வரும். அவங்க தான் இப்படி கேட்பாங்க, நாங்க நம்ம லைஃப்ல பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் அவங்க திரும்ப வராங்க? சரி வராங்க, மறுபடியும் திரும்ப போயிடுறாங்க. ஏன் அவங்க இப்படி வந்து வந்து போகணும் அப்படின்னு. நாங்க இத விரும்பல, அவங்க எங்க கிட்ட வரவே வேண்டாம், அவங்க எங்களுக்கு தேவையே இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க எங்க லைஃப ஹேண்டில் பண்ணிக்கிறோம், எங்களால எங்க லைஃப ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அவங்களும் அவங்க லைஃப நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க அவங்க லைஃப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஆனா நீங்க உண்மையா உங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல, உங்க இதயத்துல கைய வச்சு சொல்லுங்க. உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். நீங்க சில நேரம் இப்படியும் சொல்லுவீங்க, எனக்கு யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை இல்ல, இப்படி ஒரு ஜெர்னி அப்படின்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஒரு பொய், ஃபேக் ஆனது, இதுக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸே இல்ல, இதுக்கு உண்மையான இருப்பே இல்லைன்னு. ஆனா அப்படி இருந்தா ஒரு சிம்பிளான கேள்வி, அப்ப ஏன் நீங்க இந்த மாதிரி மெசேஜஸ தொடர்ந்து பாக்குறீங்க? ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் கேக்குறீங்க? உங்களுக்குள்ள இங்கேயும் ஒரு ஹோப் இருக்குதானே? நம்பிக்கை அது உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்றது ஏக்கம். உங்களுடைய மேஸ்குலின் எனர்ஜி பத்திய ஒரு ஸ்மால் அப்டேட் ஆவது யார் மூலியமாவது உங்களுக்கு கிடைக்குமா? யாராவது எதையாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற அந்த ஏக்கம், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. உங்களை சொல்லியும் குற்றம் இல்லதான். அவங்க சில நேரம் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க, உங்களை கை விட்டுட்டு போயிடுறாங்க. டிவைன் மேஸ்குலின் தான் சொல்றேன். அப்பதான் நீங்க அந்த பிரார்த்தனைகளை செய்யவும் ஆரம்பிக்கிறீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு சைன், இந்த மாதிரி ஒரு ரீடிங், அப்படி எதுவா இருந்தாலும் அதை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இங்க உண்மை என்னன்னா, உங்களுக்குள்ள நீங்களே இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது என்ன மாதிரியான பாண்ட், இது எப்படிப்பட்ட பிணைப்பு அப்படின்னு. இது வெளியில இருந்து பார்த்தா எங்குமே கட்டுப்படாத மாதிரி தான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன் அது இருக்கு. எவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருந்தாலும், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், எவ்வளவு நாட்கள் செப்பரேஷன்ல இருந்தாலும், எவ்வளவு மாதங்கள் அல்லது வருடங்கள் நீங்க ஒரு பிரிவுல இருந்தாலும், இந்த கனெக்ஷன் அது முழுசா போகவே போகாது. நீங்களே விரும்பாம இருந்தாலும் கூட உங்க மைண்டும் உங்க ஹார்ட்டும் அந்த சைடுக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்ப போயிடும். அதனாலதான் உங்களுக்குள்ள இருந்த அந்த கோபம், வருத்தம், காயம், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் மேல வந்து நிக்குது இல்லையா? அதனாலதான் நீங்க இப்படி ஒரு பெயின்ல, ஒரு டீப் இமோஷன்லயும் இருக்கிறீங்க. ஆழமான வலியிலையும் ஆழமான உணர்ச்சியிலையும் அதிகமா தூண்டப்படுறீங்க. ஏன்னா ஒரு மூமெண்ட்ல நீங்க நல்ல பேலன்ஸ்ல இருக்கும்போது சடனா உங்க டிவைன் மாஸ்டர் கிட்ட கனெக்ட் ஆகும் போது உங்க எனர்ஜிய நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்கனெக்ட் ஆயிடுறீங்க. அதாவது அந்த நேரத்துல நீங்க அந்த யூனிவர்ஸுடன், பிரபஞ்சத்துடன் இருந்த அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் கனெக்ஷன்ல இருந்து உயர்ந்த ஆன்ம விழிப்புல இருக்கும் போது சடனா இப்படி ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வந்த உடனேயே அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து, அந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்த அந்த கனெக்ஷன்ல இருந்து கொஞ்சம் விலகிடுறீங்க. ஸோ இப்படி நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய இன்னர் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், நீங்க மீண்டும் உங்க டிவைன் மேஸ்குலின் எனர்ஜியுடன் எனர்ஜெட்டிக்கலி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தான் இப்படியெல்லாம் நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க திரும்ப திரும்ப உங்க லைஃப்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க பேலன்ஸ் ஆகுற நேரம், நீங்க உங்களுடைய இந்த ஆற்றலை சமநிலைப்படுத்துற அந்த நேரம், அவங்களுக்கு உங்க எனர்ஜில இருந்து பாசிட்டிவிட்டி அது அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருந்த அந்த நல்ல ஆற்றல் அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உங்க மெமரி ரொம்ப ஆழமா வர ஆரம்பிக்கும். உங்களுடைய நினைவுகள் உங்க டிவைன் மாஸ்டருக்கு அதிக அளவுல ரொம்ப ஆழமா வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்த ரொம்ப கிளியரா நான் சொல்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம டிவைன் ஃபெமினைன்ஸ் உண்மையிலேயே ஒரு ரேடார் மாதிரி, அலைகளை கண்டுபிடிக்கும் கருவி மாதிரி. அவங்க ஒரு பியூர் வெசல், ஒரு தூய பாத்திரம் மாதிரி, சுத்தமான பாத்திரம் மாதிரி, ஒரு கிறிஸ்டல் கிளியர் சேனல், மிக தெளிவான ஆற்றலுக்கான வழி. அவங்க
ஆன்மீக பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க மெடிடேஷன் ஒர்க், அந்த தியான பயிற்சிகளை செய்யும் போது, அதுல இருக்கும்போது அவங்க சூப்பர் கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆகும்போது, உயர்ந்த ஆன்ம விழிப்புக்குடன் அந்த கனெக்ட் ஆகும்போது, அவங்க ஹையர் சோல் ஸ்டேட்ல இருக்கும்போது, உயர்ந்த ஆன்ம நிலையில இருக்கும்போது, அவங்களுடைய இதயம் மற்றும் அவங்களுடைய சக்கரா அதெல்லாம் எப்பவுமே ஓப்பனா இருக்கும். அந்த ஆற்றல் மையம் திறந்திருக்கும். அது அவங்களோட எனர்ஜிக்காக மட்டும் இல்ல, அவங்களோட டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜிக்காகவும் ஓப்பனா இருக்கும். அவங்க அந்த ஆன்மீக பயிற்சிகளை செய்யும் போது அவங்க எப்போதுமே அன்கண்டிஷனல் லவ்ல மட்டுமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன்ஸ் அந்த நேரத்துல நிபந்தனையே இல்லாத அன்புல ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜில இருந்துதான் அவங்களுடைய வாழ்க்கையவே வாழ ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய ஹார்ட் சக்கரா மட்டும் இல்ல, அனைத்து சக்கராசுமே, அனைத்து ஆற்றல் மையங்களுமே ஒரே லைன்ல அலைன் ஆகி யூனிவர்ஸ் எனர்ஜியுடன் ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகும். அந்த ஆற்றல் மையங்கள், டிவைன் ஃபெமினைனுடைய ஆற்றல் மையங்கள் ஒரே ஒத்திசைவுல பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும். அந்த கனெக்ஷன் வந்தவுடன் உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் நடக்கும், உள் விழிப்பு நடக்கும், ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ள உருவாகும். அதனால உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நிச்சயமா இந்த கிரியேஷன், இந்த படைப்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கூட உங்களோட எனர்ஜிக்கு கனெக்ட் ஆகி இருக்கும். ஆனா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆனது ஒரு எனர்ஜி. அது என்னன்னா, அதுதான் உங்க டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி. அவங்க உங்க ஹார்ட்ல, உங்க இதயத்துல ஒரு இன்விசிபிள் த்ரெட் மாதிரி கனெக்ட் ஆகி இருப்பாங்க. நீங்களே பார்க்க முடியாத ஒரு கயிறு மாதிரி, ஒரு த்ரெட் மாதிரி கனெக்ட் ஆகி இருப்பாங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நாங்க இப்போ பேலன்ஸா இருக்கோம், நாங்க தனியா இருந்தாலும் ஹாப்பியா இருக்கோம், அப்புறம் ஏன் அவங்க திரும்ப வராங்கன்னு. ஆனா இதுக்கு சிம்பிள் ஆன்சர் தான், ஏன் வரக்கூடாது? நீங்க தான் அவங்களுக்கான பிக்கெஸ்ட் பவர், அவங்களுடைய சக்தி அது நீங்க தான். நீங்க தான் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், நீங்க தான் அவங்களுடைய உந்துதல். ஒரு எக்ஸாம்பிள் இங்க நான் சொல்றேன். நீங்க பேலன்ஸ் ஆகுற அந்த மூமெண்ட்ல அதுக்கான ஃபர்ஸ்ட் சிக்னல் அது யாருக்கு போகும்னா, உங்க டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜிக்கு தான். ஏன்னா அவங்க தூரத்துல இல்ல, அவங்க உங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க, உங்க இதய ஆற்றல்ல தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த இன்னர் சிக்னல் முதல்ல அவங்களுக்கு தான் போகும். அந்த எனர்ஜி கனெக்ஷன்ல உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க செல்ஃப் லவ்ல நுழைஞ்சிட்டீங்க, அந்த சுய அன்புல நுழைஞ்சிட்டீங்க. ஒரு சிம்பிளான ரிமைண்டரா இங்க சொல்லணும்னா, நாம நம்ம இன்னர் எனர்ஜிய, உள் ஆற்றல நல்லா மேனேஜ் பண்ணும்போது, சரியா நிர்வகிக்கும் போது, அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும் போது, அந்த ஆற்றலுக்கான சரியான ஊட்டத்தை கொடுக்கும் போது, அதுக்கு சப்போர்ட்டை கொடுக்கும் போது, அதுக்கு சரியான ஆதரவை கொடுக்கும் போது, உண்மையிலேயே நாம நம்ம டிவைன் மேஸ்குலின் எனர்ஜியையும் சப்போர்ட் பண்றோம். அதனாலதான் நீங்க மீண்டும் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க இந்த அவதார் லைஃப்ல நீங்க ஃப்ரீ ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது, இந்த மனித வாழ்க்கையில அந்த இயல்பான ஓட்டத்துல இருக்கும்போது, உங்க டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி உங்களை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உடனே உங்க லைஃப்குள்ள வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த நேரம் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல வந்துட்டீங்க. ஆனா பல நேரம் ஒரு மிஸ்டேக் இங்க நடக்குது. என்ன மிஸ்டேக் தெரியுமா? நீங்க அவங்கள ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அவங்கள உணர ஆரம்பிக்கிறீங்க. அதே நேரத்துல ஒரு மெசேஜ் வரும், உங்க டிவைன் மேஸ்குலின் கிட்ட இருந்து ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் வரும், ஒரு கால், ஏதாவது ஒரு அழைப்பு வரும், அல்லது அவங்க நேர்ல வந்து உங்க முன்னாடியே கூட வந்து நிற்பாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்குள்ள நடக்கும், அன்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த மூமெண்ட்ல உங்க எனர்ஜிக்கும் அவங்களுடைய எனர்ஜிக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும். அந்த நேரம் நீங்க என்ன நினைப்பீங்க, நாம அவங்களோட பேலன்ஸா பேசினா இந்த கனெக்ஷன் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா
அந்த மூமெண்ட்ல இருந்து நீங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, சந்தேகங்கள், விவாதங்கள், டவுட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட கமிட்மெண்ட் கூடு அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு உறுதி வேணும், எனக்கு இப்படிப்பட்ட கோரிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த நிபந்தனை இல்லாத அன்பு அது மெல்ல மெல்ல கண்டிஷனல் லவ்வா ஆரம்பிக்கும், கண்டிஷனல் லவ்வா மாற ஆரம்பிக்கும். நிபந்தனை இல்லாத அன்பு நிபந்தனை கொண்ட அன்பா மாற ஆரம்பிக்கும். அந்த செகண்ட்லயே உங்க எனர்ஜிக்கான அந்த கனெக்ஷன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் என்ன விரும்புதுன்னா, நீங்க பெற்ற அந்த பேலன்ஸ, நீங்க அடைஞ்ச அந்த சமநிலைய உங்க பர்சனும் கூட ஃபீல் பண்ணணும். ஆனா நீங்க அந்த பேலன்ஸை விட்டுட்டு மீண்டும் அந்த ஆசைக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுடைய டிசைர் என்னெல்லாம் இருக்கோ அந்த பழைய 3D லைஃப்கான அந்த ஆசைக்குள்ள போயிட்டீங்கன்னா, அல்லது அன்கண்டிஷனல் லவ்ல இருந்து கண்டிஷனலான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு திரும்பிட்டீங்கன்னா, அந்த மூமெண்ட்ல யூனிவர்ஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கும். அந்த எனர்ஜிக்கான ஸ்கிரீன் அது க்ளோஸ் ஆகும். அந்த உங்க 2 பேருக்குமான அந்த ஆற்றல் திரை அது மூடப்படும். உங்க கனெக்டிவிட்டி டெம்பரரியா பிரேக் பண்ணப்படும். உங்க 2 பேருக்குமான அந்த இணைப்பு உடைக்கப்படும். ஏன் தெரியுமா? நீங்க மீண்டும் யூனிவர்ஸ் அலைன்மெண்ட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பிரபஞ்ச ஒத்திசைவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் உங்க மைண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். முதல் கொஸ்டின்ஸ், அடுத்த கொஸ்டின்ஸ், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், இப்படி நிறைய டவுட்ஸ், நிறைய சந்தேகங்கள். அப்ப நீங்க எப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்பீங்க? இது எப்ப வரைக்கும் நடக்கும்? நாம பேலன்ஸா இருப்போம், அப்புறம் அவங்க வருவாங்க, மீண்டும் நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வரும், மறுபடியும் கனெக்ஷன் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மை டியர் டிவைன் சோல்ஸ், இந்த சைக்கிள் சில நேரம் இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு உண்மையை மட்டும் நீங்க மறக்க கூடாது, மறக்காதீங்க. உங்க டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி உங்க லைஃப்ல இருந்து ஒருபோதுமே முழுசா பிரியவே மாட்டாங்க. ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி ஒரு ஜெனரேட்டர் பவர், ஆற்றலை உற்பத்தி செய்யற சக்தி மாதிரி. அது நேரடியா யூனிவர்ஸ் சோர்ஸ்ல இருந்து பவர் பெற்றது. இந்த பிரபஞ்சத்தோட மூல ஆற்றல்ல இருந்து பவரை பெற்றது. இந்த எனர்ஜிக்கு பின்னாடி ஒரு மிக ஆழமான பர்பஸும் இருக்கு, பிரபஞ்ச நோக்கமும் இருக்கு. இதை நான் மறுபடியும் சொல்றேன். இந்த பூமி மற்றும் இந்த பிளானட், இந்த பூமி, இந்த எர்த், இந்த பிளானட், இந்த கோள்கள் ஹை வைப்ரேஷன்ல மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனாலதான் டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி ஒரு சப்போர்ட்டர் மாதிரி, ஒரு ஆதரவாளர் மாதிரி, ஒரு பிளேயர் மாதிரி, பங்கு வகிப்பவர் மாதிரி. அவங்க அந்த எனர்ஜியை சப்போர்ட் பண்ற ரோல்ல மட்டும்தான் இருப்பாங்க. இந்த 2 எனர்ஜிஸும் சேர்ந்து தான் இந்த எர்த் பிளானட்டுக்கு ஒரு ஹையர் வைப்ரேஷனை கொடுக்குது. உயர்ந்த அதிர்வு ஆற்றலை இந்த பிளானட் எர்த்துக்கு கொடுக்குது. அந்த வைப்ரேஷன் முதல்ல யாருக்கு ரீச் ஆகும்னா உங்க டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜிக்கு தான். அதனாலதான் சில நேரம் உங்க மைண்ட்ல இப்படிப்பட்ட கேள்விகள் வரும். நான் ஏன் இவ்வளவு பெயின் ஃபீல் பண்றேன்? ஏன் இவ்வளவு லாங்கிங்கா இருக்கிறேன்? ஆழமான ஏக்கத்துல இருக்கிறேன்? அவங்க மேல எனக்கு இப்படியெல்லாம் ஏன் தோணுது அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கனெக்ஷன் நீங்க நினைக்கிறது போல இல்ல. ஒருபோதுமே கம்ப்ளீட்லி அது லாஸ்ட் இல்ல. முழுசா அதை நீங்க இழக்க முடியாது. சில நேரம் நீங்க நார்மலா இருந்தாலும் திடீர்னு உங்க பர்சன் நினைவுல வருவாங்க. கண்டிப்பா உங்க நினைவுல வராம இருக்கவே மாட்டாங்க இல்லையா? அந்த செகண்ட்ல உங்க எனர்ஜி லோ வைப்ரேஷனுக்கு போயிடும், அந்த குறைஞ்ச அதிர்வுக்குள்ள போயிடும். சோ அந்த மூமெண்ட்ல என்ன நடக்கும்? அந்த மூமெண்ட்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க மீண்டும் தூரமா போயிடுற மாதிரி உங்களுக்கு தோணும். உங்க எனர்ஜி லோ வைப்ரேஷனுக்கு தான் போயிருக்கு, குறைந்த அதிர்வுக்கு நீங்க போயிருக்கீங்க. ஏன்னா அந்த நேரம் உங்க அன்கண்டிஷனல் லவ், அந்த நிபந்தனை இல்லாத அன்பு அது மெல்ல மெல்ல கண்டிஷன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, நிபந்தனை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவங்க இப்படி செய்யணும், அவங்க என்னை இப்படி பார்த்துக்கணும், அவங்க என்னோட லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்ல உங்க டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி
அதையும் ஃபீல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்னல் போகும், இந்த எனர்ஜி இப்போ யூனிவர்ஸ் எனர்ஜில இருந்து ஸ்லோவா விலக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. அந்த ரியலைசேஷன் வந்த உடனே அவங்க தங்களுடைய எனர்ஜி டோர்ஸ, அந்த ஆற்றலுக்கான கதவுகளை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இத சொல்லும்போது எனக்கு உண்மையாவே சிரிப்பு தான் வருது. இந்த யூனிவர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? நீங்க மீண்டும் அந்த ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக. நேரான அந்த ஆன்ம ஒத்திசைவுக்கு வரணும் அப்படிங்கறதுனால. ஸோ மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், உண்மையா சொல்லுங்க, உங்க ஹார்ட்ல எவ்வளவு பெயின் இருந்தாலும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும், உங்க டிவைன் மாஸ்டருக்கு இருந்த அந்த லவ், ஃபெய்த், லாங்கிங், அன்பு, நம்பிக்கை, ஆழமான ஏக்கம் அது முழுசா போயிடுமா? இல்ல இல்லையா? ஏன்னா இந்த சோல்ஸ் இன்று மட்டுமே சந்திச்சவர்கள் இல்ல, இந்த பிறவில மட்டுமே சந்திச்சவங்க இல்ல. இது 1000 ஆஃப் இயர்ஸ், ஆயிரக்கணக்கான வருடங்கள் பிரிஞ்சிருந்த ஆன்மாக்கள். அந்த சோல்ஸ் ஒரு நாள் மீண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கும் போது ஒரு வினாடியிலேயே முழு வேர்ல்ட விட்டுட்டு கூட ஒருவரை ஒருவர் தேர்வு செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா அங்கேயே ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஏன்னா நீங்க இந்த ஜர்னிக்கு வேறொரு பர்பஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டவர்கள். இந்த பாத்துல, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னி, இந்த பயணத்துல டிவைன் ஃபெமினைன் நிச்சயமாக 100க்கு 100% ஃபார்வர்டு மூவ் பண்ணணும். அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட டிவைன் மாஸ்குலினும் கூட அவங்க கைய பிடிச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனுக்கு கொண்டு வரப்படுவாங்க. ஸோ அதனாலதான் அவங்க மீண்டும் மீண்டும் உங்க லைஃப்குள்ள கனெக்ட் ஆகுறாங்க. நீங்க பேலன்ஸ்ல, அந்த சமநிலையில இருக்கும்போது உங்க டிவைன் மாஸ்குலின் நேச்சுரலி அட்ராக்ட் ஆகுறாங்க. ஆனா நீங்க அந்த பேலன்ஸை விட்டுட்டீங்கன்னா உடனே ஒரு ஸ்விட்ச் ஆஃப் அது நடக்கும். தற்காலிகமான துண்டிப்பு நடக்கும். உங்க கனெக்டிவிட்டி டெம்பரரியா டிஸ்கனெக்ட் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் இணைப்புல ஒரு டிஸ்கனெக்ஷன் வரும். அந்த நேரம் நீங்க மீண்டும் போகிற இடம் அது என்னன்னா, அதுதான் டிவைன் சோர்ஸ், அந்த பரம்பொருள், அந்த யூனிவர்ஸ், அந்த காட், அந்த டிவைன், இது எப்படி வேணா சொல்லுங்க. நீங்க மீண்டும் யூனிவர்ஸ் உடைய கைடன்ஸுக்கு திரும்புவீங்க, அந்த பிரபஞ்ச வழிகாட்டுதலுக்கு திரும்புவீங்க. இதுதான் யூனிவர்ஸ் சைக்கிள், இதுதான் அந்த பிரபஞ்ச சுழற்சி. இந்த சைக்கிள் தான் நம்ம டிவைன் ஃபெமினைன்ஸை அவங்களுடைய உண்மையான எக்ஸிஸ்டன்ஸவே அறிய வைக்குது, உண்மையான ஆன்ம அடையாளத்தை புரிய வைக்குது. அதனால மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், கண்டிப்பா மறக்காதீங்க, எல்லா டிவைன் ஃபெமினைன் சோல்ஸும் ஒரு கிறிஸ்டல் கிளியர் டைமண்ட் மாதிரி மிக தூய வைரம். அவங்களுடைய எனர்ஜிக்குள்ளதான் யூனிவர்ஸ் உடைய எனர்ஜியே ஃப்ளோ ஆகுது. அதே எனர்ஜி தான் இந்த முழு ஏர்த்ல, இந்த பூமியில ஒரு ஹையர் வைப்ரேஷனை பரப்புது, உயர்ந்த அதிர்வையும் கொடுக்குது. அதனால இந்த 2 எனர்ஜிஸ், அதாவது இந்த டிவைன் ஃபெமினைன் மற்றும் டிவைன் மாஸ்குலின் ரெண்டுமே ஒரு கோஆபரேஷன்ல, ஒரு காம்பினேஷன்ல சர்வ் பண்ணும் போது, இவங்க 2 பேருமே இணைந்து செயல்படும் போது அது இந்த எர்த் பிளானட்டுக்கு ஒரு டைரக்ட் எனர்ஜி சர்வீஸா மாறுது, அந்த ஆற்றல் சேவையாவே மாறுது. இந்த ப்ராசஸ்ல நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு இடத்துக்கு திரும்புவீங்க, மீண்டும் பேலன்ஸ், மீண்டும் கனெக்ஷன், மீண்டும் லேர்னிங். இப்படிதான் இந்த ஜேர்னியே க்ரோ ஆகும். அதற்கு பிறகுதான் ஒரு நாள் நீங்க பெர்மனன்ட் கனெக்ஷனுக்கு ரெடி ஆகுறீங்க, நிலையான ஆன்ம இணைப்புக்கு ரெடி ஆகுறீங்க. இதை கேட்கும் போது சில நேரம் உங்களுக்கு இது ஒரு லாஜிக் மாதிரி தோணலாம். இந்த சூப்பர் கனெக்டிவிட்டியில நிறைய டீப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அந்த டிவைன் கனெக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கிற பிக்கஸ்ட் சப்போர்ட் அது என்னன்னா, உங்க டிவைன் ஃபேமிலியுடைய எனர்ஜி, தெய்வீக ஆன்ம குடும்ப ஆற்றல். அதுதான் அவங்களுக்கான மிகவும் ஸ்ட்ராங் பில்லர், அவங்களுக்கான மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸ், ஆற்றலின் மூலாதாரம். ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்கை
பெற்று இருக்குது. அவங்க நேரடியா யூனிவர்ஸுடன் கனெக்ட் ஆக முடியும், பிரபஞ்சத்துடன் இணைய முடியும். ஆனா அதே நேரத்துல அவங்களோட டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜி எப்போதுமே அவங்களோட ஹார்ட்ல தான் இருக்காங்க, அவங்களோட இதயத்துல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ரெண்டு எனர்ஜிஸுக்குமே ஒரு கனெக்டட் லிங்க், இணைந்த பிணைப்பு இருக்குது. இந்த கனெக்ஷன் சூப்பர் கான்ஷியஸ் பவரை, உயர்ந்த ஆன்ம சக்திய, காஸ்மிக் பவரை, பிரபஞ்ச சக்திய மற்றும் இந்த எர்த் எனர்ஜி, இந்த பூமியின் ஆற்றல், இது மூன்றையுமே கனெக்ட் பண்ணுது. அதோட உங்க ஹார்ட்ல இருக்கிற அந்த டிவைன் மேஸ்குலின் எனர்ஜியும் கூட இந்த எனர்ஜி சர்க்கிள்ல தான் இணைஞ்சிருக்குது. இந்த மேஸ்குலின் எனர்ஜி மினிமம் ஆனாலும் ஒரு பேலன்ஸ்ல இருந்தாலே உங்க பர்சன் உங்க லைஃப்குள்ள தான் இருப்பாங்க. அவங்க உங்க சுற்றலையே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டை தருவாங்க, மகிழ்ச்சி, உணர்ச்சி, முழு ஒப்புதலுடன். ஏன்னா அவங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு ஃபீலே பண்ணுவாங்க, அந்த தெய்வீக பரிசு இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர் பவர், அதிசய ஆன்ம சக்தி உங்க எனர்ஜியில இருக்கு அப்படின்றத அவங்க உணர்வாங்க. அவங்களுக்கு நீங்க தான் ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நீங்க தான் அவங்களோட அன்கண்டிஷனல் லவ். முழு உலகமும் அவங்கள வேற டைரக்ஷனுக்கு இழுத்தாலும் கூட நீங்க பேலன்ஸ்ல இருக்கும் அந்த நேரம் அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்க எனர்ஜிக்கே திரும்பி வருவாங்க. ஆனா ஒரு மூமெண்ட்ல நீங்க உங்க அட்டென்ஷன் முழுவதையும் அவங்க மேல மட்டும் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க கவனத்தை முழுதுமே அவங்க மேல மட்டுமே வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்கள பத்தி அதிகமா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, தொடர்ந்து அவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களிடமிருந்து அதிகமான லவ், எமோஷன், கமிட்மெண்ட், அன்பு, உணர்ச்சி, உறுதி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஃபியர் ஃபீலிங்க்கு போயிடுவாங்க. அந்த பய உணர்வுக்கு போவாங்க. ஏன்னா அங்கேயே ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த மூமெண்ட்ல இருந்து உங்க யூனிவர்ஸ் கனெக்ஷன் அது ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்குது இல்லையா? உங்க ஃபோக்கஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஷிஃப்ட் ஆகி அந்த பர்சன் மேல மட்டுமே போகுது. உங்க கவனம் இப்படி போகுது. அதனால உங்களுடைய ஆன்மீக பயிற்சி, உங்க மெடிடேஷன், உங்களுடைய ஆற்றல் பயிற்சி, எனர்ஜி ஒர்க் இது எல்லாமே கொஞ்சம் சைடுக்கு போயிடும், ஒரு ஓரமா போயிடும். அப்ப சில நேரம் நீங்க என்ன நினைப்பீங்க, நமக்கு பெர்மனன்ட் ரீயூனியன் நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மை டியர் டிவைன் சோல்ஸ், அந்த பெர்மனன்ட் யூனியன் வர கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுக்கான நேரம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா டிவைன் ஃபெமினின் ஒரு சூப்பர் டிவைன் பவருடன் கனெக்ட் ஆகி இருக்காங்க. அந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும்னா அவங்க எப்போதுமே பியூரா, ரொம்ப தூய்மையாகவும், கிளியரா, ரொம்ப தெளிவாகவும், என்லைட்டன் ஸ்டேட்ல மட்டுமே இருக்கணும். உயர்ந்த ஆன்ம விழிப்பு நிலையில மட்டுமே இருக்கணும். நீங்க எப்போல்லாம் சூப்பர் பேலன்ஸ்ல இருக்கிறீங்களோ, உயர்ந்த சமநிலையில இருக்கிறீங்களோ, அந்த நேரம் உங்க டிவைன் மாஸ்குலினை நீங்க வெல்கம் பண்ணுங்க. அவங்க நேச்சுரலி உங்க அருகிலேயே இருப்பாங்க. இதையெல்லாம் நீங்க நம்பலனாலும் இதுதான் உண்மை. ஸோ மை டியர் டிவைன் சோல்ஸ், இன்னைக்கு நீங்க கேட்ட பல கேள்விகளுக்கு, நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல நீங்க கேட்ட பல கேள்விகளுக்கு அதுக்கு உண்டான பதில்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போ கொஞ்சம் உங்களையே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதை பண்ணி பாருங்க, சுய சிந்தனையை பண்ணி பாருங்க. இந்த ஜெர்னில இந்த பிரின்சிபல்ஸ் அந்த அடிப்படையில எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க டிவைன் மாஸ்கினுடைய எனர்ஜி எப்போதுமே உங்க அருகிலேயே இருக்கு அப்படிங்கிறத 100% உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஃபீல் பண்ணுனா ஒரு முக்கியமான விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க. அதாவது அந்த லவ்க்கு கண்டிஷன்ஸ் வைக்காதீங்க, எந்த நிபந்தனைகளையுமே வைக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து அதிகமான டைம், நேரம் அல்லது கமிட்மெண்ட்டை டிமாண்ட் பண்ணாதீங்க. எந்த உறுதித்தன்மையுமே டிமாண்ட் பண்ணி கேட்காதீங்க. இப்படி நீங்க பண்ணாம இருக்கும்போது நீங்க அந்த எனர்ஜியை நேரடியாவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சில நேரம் நீங்க ஒரு சின்ன சிரிப்பு கொடுத்தா அந்த எனர்ஜி உங்க ஃபேஸ், உங்க முகத்துல ரிஃப்ளெக்டே ஆகும். அவங்க உங்க வார்த்தைகளை கேட்கவும் விரும்புவாங்க, உங்க வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, உங்க ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணவும் விரும்புவாங்க. ஆனா நீங்க ஒரே நேரம் எல்லா கேள்விகளையும், எல்லா ஆர்கியூமெண்ட்ஸையும், எல்லா வார்த்தைகளையும் அவங்க மேல ஷவர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மூமெண்ட்ல உங்க எனர்ஜி வைப்ரேஷன்
கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க 5D கான்சியஸ்னஸ்ல இருந்து மெல்ல 3D ஸ்டேட்டுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அந்த நேரம் நீங்க ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியர் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சாதாரண மனிதனுக்கான அந்த நடத்தைய பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்? உங்க சூப்பர் கனெக்ஷன், அது அந்த உயர்ந்த ஆன்ம இணைப்புல ஒரு பிளாக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மூமெண்ட்ல நீங்க சடன்லி ஒரு லாஸ்ட் ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தோல்வி உணர்வு கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும். அந்த சைட்ல உங்க மேஸ்குலின் எனர்ஜியும் கூட உங்க சப்போர்ட்ல இருந்து விலகுற மாதிரி தோணும். இந்த சைட்ல நீங்க யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல இருந்தும் கூட டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நேரம் உங்க லைஃப் முழுக்க டார்க், அது மட்டும்தான் இருக்கும். எதுவுமே இல்ல, எனக்கு எனர்ஜியும் இல்ல, நான் எங்க போறது, என்ன பண்றது, இப்படி பல சந்தேகங்கள் மைண்ட்ல வர ஆரம்பிக்கும். ஆனா மை டியர் டிவைன் சோல்ஸ், மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், அந்த தாட்ஸ் உங்களை கன்ஃபியூசன் பண்ண வரல, உங்களை குழப்ப வரல. அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சாதாரணமானவங்க இல்ல. நீங்க ஒரு டிவைன் ஃபெமினைன் சோல், தெய்வீக பெண் ஆன்மா. நீங்க இந்த வேர்ல்ட ஒரு டைமண்ட் மாதிரி ஒளிர வைக்க வந்தவங்க. அதனால உங்களுக்குள்ள இருக்கும் மேஸ்குலின் எனர்ஜி மற்றும் ஃபெமினைன் எனர்ஜி ரெண்டையுமே எப்போதுமே பேலன்ஸ்ல மட்டுமே வச்சுக்கோங்க. அப்படி நீங்க செஞ்சா நீங்க உங்க லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறத, அற்புதங்கள் நிறைய நடக்கிறத உண்மையிலேயே உங்களால கண்கூடா பார்க்க முடியும், பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்க கேள்விகளுக்கு கிடைச்ச டிவைன் கைடன்ஸ். உண்மையிலேயே அனைத்து டிவைன் மாஸ்குலின் சோல்ஸ் அந்த எனர்ஜி வேற மாதிரி இருக்கலாம். ஆனா உங்க டிவைன் ஸ்மைல், உங்க டிவைன் விஸ்டம், உங்க தெய்வீக சிரிப்பு, உங்க தெய்வீக அறிவு, அது எல்லாமே எப்போதுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது எப்போ தெரியுமா? நீங்க அந்த காட், அந்த இறைவன், அந்த டிவைன் மேல டீப் ஃபெய்த், ரொம்ப ஆழமான நம்பிக்கைய வச்சிருக்கும் போது, அந்த ஃபெய்த்ல இருந்து நீங்க உங்க டிவைன் மாஸ்குலினுடன் கனெக்ட் ஆகி இருப்பீங்க. நீங்க இறைவன் மேல நம்பிக்கையை வைக்கும் போது உங்க டிவைன் மாஸ்குலின் கூடயும் கனெக்ட் ஆவீங்க. அதனால சில நேரம் அதிகமான வார்த்தைகள் கூட தேவையே இல்லை. ஏன்னா ஃபீலிங்ஸ், உணர்வுகள் உண்மையா இருந்தா லாங்குவேஜ் கூட தேவையே இல்லையே, எந்த மொழியும் தேவையில்லை. மை டியர் டிவைன் சோல்ஸ், இன்றைய இந்த கைடன்ஸ் அனைத்து டிவைன் ஃபெமினைன் சோல்ஸுக்குமே இந்த ஜர்னில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.